மினி உறவுகளே, இன்றைக்கி பொன்னியின் சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மதியம் என்ன லன்ச் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி சாட்டர்டே. காலையில் எழுந்த உடனே சீரக தண்ணி போட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு பூஸ்ட்டு கலந்து கொடுக்க பால் ரெடி பண்ணியாச்சு. அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லன்ச்சு ரெடி பண்ண வேண்டியது தான். இன்றைக்கி என்னோடய பையன் பிறந்த நாள். ரெடின்ஸில் இருக்கான். போய் பார்க்க போகணும் ஈவினிங். இன்றைக்கி காலையில் தெரியல, மறந்துட்டேன். லேட்டாக தான் தெரிஞ்சது. விஷ் பண்ணியாச்சு. சரி, மதியம் மேலே கிளம்பி போய் ஈவினிங் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். ஹாப்பி பர்த்டே லோகேஷ். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டில் சமையல் ஆரம்பித்தாச்சு. காலையிலேயே உள்ள வச்சு சாதம் அடிச்சுட்டேன். காரக்குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாம்பார் வைக்கலான்னு பார்த்தேன். இப்போ தான் காரக்குழம்பு வச்சுருந்தேன். பட்டு காரக்குழம்பே நல்லா இருக்கும்னுட்டு திருப்பி காரக்குழம்பே வச்சாச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய், பலாக்கொட்டை கொஞ்சம் இருந்தது போட்டு காரக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு. ரெடி ஆகிட்டுருக்கு. பலாக்கொட்டை கொஞ்சம் இருந்ததா அதையும் போட்டாச்சு. நல்லா வதக்கி மிளகாத்தூள், உப்பு, மிளகாத்தூள் தேவையான ஊற்றி அது கொதிக்குது. நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அவரைக்காய் பொரியலுக்கு ரெடி பண்ணணும். அது காயெல்லாம் நறுக்கிட்டேன். இப்போ அதையும் ரெடி பண்ண போகிறேன். நல்லா அவரைக்காய் ஒரு சாம்பாருக்குன்னா மிளகாத்தூள் போட்டு வச்சு பண்ணால் போதும். இப்போ காரக்குழம்புன்றப்போ கொஞ்சம் முட்டை அதில் 2 உடச்சி ஊற்றி வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அப்படி செய்கிறேன். மீதிபடி வெறும் பொரியலாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். கூட முட்டை சேர்க்கறதுனால அவரைக்காய் பொரியல் இன்னும் கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு. முட்டையெல்லாம் உடச்சி ஊற்ற வேண்டியது தான். சும்மா கொஞ்சம் அவரைக்கான்றதுனால 4 முட்டை ஊற்றிருக்கேன். அந்த அவரைக்காய்க்கு ஏற்ற மாதிரி முட்டை போட்டால் நல்லாயிருக்கும். ரொம்பவும் இருக்கக்கூடாது, கம்மியும் இல்லாத அளவுக்கு பார்த்து செஞ்சுக்கலாம். ஒரு வழியாக அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு, குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ மதியத்தை டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். காலையில் சாப்பிட தோசை. நம்ம வீட்டில் காரக்குழம்பு வச்சோமா, அதையே வச்சுக்கிட்டோம். அப்படியே கொஞ்சம் இட்லி பொடியும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். அவ்வளோதான். கலாகல் ஹெர்பல் ஆயில் வந்தாச்சு. கருவேப்பிலை இன்றைக்கி வந்தது. இந்த கருவேப்பிலை 600 சொன்னால் நம்ப மாட்டீங்க. 640 எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். 640 இந்த கருவேப்பிலை வாங்கி காய வச்சு ரெடி பண்ணி ஆயிலில் கலந்துக்கணும் இல்லையா, அதுக்காக தான் எல்லாம் காய வச்சாச்சு. கொஞ்சம் வீட்லேயே காய வைக்கணும், வெயிலெல்லாம் வச்சிடக்கூடாது. அப்படியே நிழல்லையே காய்ஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணி தட்டில் போட்டு வச்சாச்சு. இப்போ பிள்ளையோட ஃபங்க்ஷன் கிளம்பணும் இல்லையா, அதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நைட்டு அங்கேயே டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டில் படுக்க வேண்டியது தான். இதுதான் வேலை இன்றைக்கி. இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இனிய உறவுகளை.